இது மகிமை நேரம். இந்த இரண்டாவது நாளிலுமாக கூட நாம் நம்முடைய கடமை என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் நாளிலே நாம் பார்த்தோம், தேவனுக்கு பயப்படுவது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே, இரண்டாவது நாளிலே, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அப்படின்னா சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்றேன், ஆண்டவரை குறித்து நான் எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்டவரை குறித்து நான் பேசுகிறேன், அவருடைய மகிமையை குறித்து நான் பேசுகிறேன்னு சொல்லி நான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது என்மேல் விதிக்கப்பட்ட ஒரு கடமை. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அது என்னுடைய கடமை என்பதாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் சொல்லுகின்றார். பாருங்க, அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அது என்மேல் விழுந்த கடமை. நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு இல்லையா? உலக பிரகாரமான அநேக கடமைகள் உண்டு, ஆன்மீக பிரகாரமான அநேக கடமைகள் உண்டு. அதில் ஒன்றுதான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. சுவிசேஷத்தை பற்றி அல்லது ஆண்டவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களையும் நாம் விசுவாசத்தின் பாதையிலே நாம் எடுத்து செல்லும் பொழுது அது ஒரு பெரிய சுவிசேஷம் இல்லையா? நம் ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை விசுவாசிக்க வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை அனுபவித்து இருந்தோம் என்றால்தான் நாம் சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி ருசிக்க முடியும். ஒரு பழத்தை நம்முடைய கையில வச்சிருக்கிறோம், நாம மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கு, இவ்வளோ டேஸ்டா இருக்கு, உனக்கு அந்த டேஸ்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளை என்ன சொல்லுவாங்க? முட்டாள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கும் கொடுத்துட்டு இது அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்குல்லன்னு சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் அதை என்ன செய்யறாங்க? டேஸ்ட் பண்றாங்க. அதே போலத்தான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளும் கிருபைகளும் பாராட்டி வருகின்றார். அப்ப இது அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். நாம் ருசித்த அன்பை, ஆண்டவருடைய அந்த கல்வாரி அன்பை மற்றவர்களும் ருசிக்க வேண்டும். ருசிக்க வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். பாருங்க, மாணவ பருவத்தில் உள்ளவங்க அவங்களோட படிக்கின்ற பிள்ளைகளுக்கு யோசித்து பாருங்க, நீங்க ஆண்டவரை பற்றி என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இன்னும் பணிபுரிகிறவங்க தங்களோட அலுவலகத்தில் பணிபுரியலாம், பள்ளியிலே, கல்லூரியிலே, எங்கெங்கோ பணிபுரியலாம். அப்படி பணிபுரிகிறவர்களுடைய மத்தியிலே நாம் ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்கள் இதெல்லாம், அதிசயங்கள் இதெல்லாம், ஆண்டவர் உங்களுடைய பாவங்களுக்காக கூட சிலுவையிலே மரித்தார்னு சொல்லி அவருடைய அன்பை குறித்து நாம் மற்றவர்களிடம் பேசி இருக்கிறோமா? அதுதான் சுவிசேஷம் அறிவிப்பது. எங்கேயோ நம்ம குடும்பத்தை விட்டு, நாட்டை விட்டு போய் எங்கேயோ போய் பிரசங்கம் பண்ணாதான் சுவிசேஷம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய அன்பை நாம் எங்கெங்கெல்லாம் நாம் பறைசாற்றுகிறோமோ அதெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பது தான். அவரை பற்றி சொல்வது எல்லாமே சுவிசேஷம் அறிவிப்பது தான். அன்பானவர்களே, நாம் யோசிப்போம், நம்ம இயேசுவை என்னைக்காவது நாம் மற்றவர்களுக்கு நாம் அறிமுகம் செய்திருக்கிறோமா என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில கூட நானும் என்னுடைய பணிபுரிகிற என்னுடைய உடன் கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் அவங்ககிட்டலாம் என்ன செய்வேன், எப்போமாவது என்னுடைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை குறித்து சொல்லிடுவேன். ஏன்னா அது என் மேல் விழுந்த ஒரு கடமை. ஆண்டவரை குறித்து சொல்வது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. அது எனக்கு பாரமா இருக்கும். ஒருவேளை நம்ம ஒரு பணியை செய்து முடிக்கலைன்னா நமக்கு எவ்வளவு பாரமா இருக்கும் இல்லையா? ஐயோ, இந்த ஒர்க்கை கொடுத்தாங்களே, நான் இன்னும் முடிக்கலையே, இந்த ஃபைலை முடிக்க சொன்னாங்க, அது பெண்டிங் ஆயிடுச்சு, அப்படி நமக்கு எவ்வளவு உறுத்தல் இருக்குமே. ஆனா நம்ம ஆண்டவரை குறித்து, அவரை குறித்து மற்றவர்களுக்கு ஐயோ நான் அன்னைக்கு ஒருத்தட்டு கூட சொல்லலையே அப்படிங்கிற மன உறுத்தல் என்னைக்காவது நமக்கு இருந்திருக்கதா யோசித்து பார்ப்போம். நம்ம பணி செய்கிறவராக இருக்கலாம், படிக்கிறவர்களாக இருக்கலாம், நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நபரையாவது நாம் ஆண்டவரண்டை இழுத்து வர நம்மை ஆண்டவர் என்று அழைக்கின்றார். பாருங்க, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று ஏசாயா கூறுகிறார். பாருங்க, அவனுடைய பாதங்களை குறித்து கூட
அந்த ஏசாயா கூறுவார், அவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது. ஏன் அவனுடைய பாதங்கள் அழகா இருக்கு? நடந்து 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 எங்கெங்கெல்லாமோ மலைகளிலும் காடுகளிலும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று சொல்லுகிறார். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கர்த்தர் மகிழுகிறார் இல்லையா? என் பிள்ளை என்ன குறித்து பேசுற பெருமை. உலக பிரகாரமான ஒரு தகப்பனை குறித்து தன்னுடைய மகனோ மகளோ அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது, எங்க அப்பா ரொம்ப நல்லவங்க, எங்க அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? என் பிள்ளை என்ன குறித்து பெருமையா பேசுறா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மையே உருவாக்கி படைத்த ஆண்டவரை குறித்து நாம் மற்றவரிடத்தில் அறிவிக்கும் பொழுது, அவர் நமக்கு செய்த அதிசயங்களை சொல்லும் போது, ஆண்டவர் நம்ம எவ்வளவு களி கூறுகிறவராக நமக்கு இருக்கின்றார். நாம் மற்றவர்களுக்கு அவர் சமாதானம் தருகின்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இவர் ஒரு சமாதானக்காரர். இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானம். நீங்க அவரிடத்துல வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி, அந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களோடு இணைக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்ம களி கூறுகிறார். நமக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும்ல. இன்னைக்கு இத்தனை பேர்கிட்ட இப்ப ஆண்டவரை பற்றி சொன்னேன், இத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். உலக பிரகாரமான அநேக கடமைகள் நமக்கு இருக்கிறது. குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள், இந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. இன்னும் நம்முடைய பணிபுரிகிற இடங்களை மேல் அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஃபைல்ஸ், முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. இந்த கடமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அழிஞ்சு போகும். நம்ம அல்லது ஒரு குறிப்பிட்ட வயது வரை, அப்புறம் நம்ம ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்ம யாரும் நம்மளை என்ன செய்த போல கண்டுகிட்டு போறதில்ல. நம்ம யாரும் அந்த பணியை முடிச்சுட்டே நம்மகிட்ட யாரும் என்ன செய்ய போறதில்ல, கேட்க போறதில்ல. ஆனா சுவிசேஷம் அறிவிக்கும் கடமையை நாம் செய்தோமானால் நமக்கு இந்த உலகத்திலும் நமக்கு மகிழ்ச்சி, அந்த பரலோகத்திலும் மகிழ்ச்சி. பாருங்க, இப்படி நாம் சுவிசேஷத்தை அறிவித்து அது என்மேல் விழுந்த ஒரு கடமை என்கிற உணர்வோடு நாம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது, அல்லது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே கிடையாது. பாருங்க, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது கிடையாது. நாம் ஒரு கவர்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு 60க்கு அப்புறம் என்ன செய்வாங்க, நம்மளை வெளியே தள்ளி விட்டுருவோம். உன்னால இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, ஒர்க் பண்ண முடியாதுமா, நீ வீட்டுல சந்தோஷமா இருன்னு சொல்லி. ஆனா சுவிசேஷம் அறிவிக்கும் பணியில ஆண்டவர் உனக்கு ஓய்வு என்பதே இல்லை என்று சொல்லி, நான் ஓய்வு பெற்ற புதிதிலே என்னோடு கூட ஆண்டவர் பேசின காரியம் அதுதான். உலக பிரகாரமான வேலையில ஒருவேளை நீ ஓய்வு பெற்றிருக்கலாம், ஆனா என்னுடைய பணியிலே நீ ஒரு நாளும் ஓய்வு என்பதே இல்லை. உன்னால் எவ்வளவு காலங்கள் என்னுடைய பணியை செய்ய முடியுமோ அத்தனை காலங்கள் நீ செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த பணியிலே ஓய்வு என்பதே இல்லை இல்லையா? அந்த பணியில ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய மன திருப்தி, மன சந்தோஷம், சமாதானம். இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. எனவே நம்முடைய உலக கடமைகளோடு இந்த சுவிசேஷம் அறிவிக்கின்ற இந்த உன்னத கடமையும் நாம் இணைத்து செய்வோமானால் ஆண்டவர் நம்ம யோசிக்கணும், அது நம்ம என்மேல் விழுந்த ஒரு கடமை. நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கலாம், அதுல பெண்டிங் இருக்கலாம். ஆனா இந்த உன்னத கடமையை நாம் செய்யும்போது அது என் பொறுப்புல ஆண்டவர் கொடுத்த கடமை என்று சொல்லி உணர்ந்து நாம் காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் ஆண்டவரிடத்துல கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய உன்னதமான அந்த ஊழியத்தை செய்வதன் மூலமா அது எங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு பயந்து நடக்கும்போது அப்பா அது எங்களுடைய கடமை என்று உணர்ந்து நாங்கள் உமக்கு பயந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறதை போல ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவிப்பதும் அது எங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்காவது நான் உம்மை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற தீர்மானத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் கர்த்தர் நீங்க கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.